Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தேவர் அணி, மற்றொன்று அசுரர் அணி. தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன். தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு, குரு பகவான். அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதன் பிறகு சனி, புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி, எந்த ராசி கேந்திர ராசி, திருவோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும், எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம். சிம்ம ராசி. சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். அவருடைய நிறம் சிகப்பு நிறம். ஆகவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்கள் சிகப்பு வஸ்திரத்தை, சிகப்பு ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னத்திற்கு சுபர்கள் என்று பார்த்தால் குருவும் செவ்வாயும். குரு இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதியாக இருந்தாலும் அவர் மூல திருவோண ராசியாக தனுசு வருவதனால் குரு ஒரு முழு சுபராக இருக்கிறார். மேலும் செவ்வாயும் ஒரு சுப கிரகமாகவே அமைந்திருக்கிறது. செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பிரபல யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறது. இந்த லக்னத்துக்கு பாப கிரகம் புதன் என்றால் சிம்மத்திற்கு 2 பயனுடைய புதன் ஒரு பாப கிரகம். அதைவிட பாப கிரகம் கேந்திர தோஷத்தை உடைய சுக்கிரன், அடுத்து ரோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி. இந்த கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி இவர்கள் இந்த லக்னத்திற்கு எதிர் அணியிலே இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் பாப கிரகங்களாக இருக்கிறார்கள். அடுத்து சிம்மத்துக்கு மார்கஸ்தானம் என்றால் 3ஆம் இடம், 8ஆம் இடம். 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அடுத்து அஷ்டமாதிபதியான குரு. இவர்கள் மார்காதிபதிகள். இருந்தாலும் குரு இந்த லக்னத்தை யோகாதிபதியாக இருப்பதனால் மார்க்கம் செய்ய மாட்டார். ஆனால் சுக்கிரன் சிறிது மார்க்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தோஷத்தை உருவாக்குவார் என்று இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அதிக நன்மையை செய்ய மாட்டார் என்று தானே இருக்கிறது. இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதியாக சூரியன் இருப்பதனால் அதிகமான கோபத்தை உடையவர்கள். இவர்கள் கோபப்படுவதை பார்த்து மற்றவர்கள் அதிகமாக டென்ஷனாக இருப்பார்கள். ஆனால் கோபப்பட்டாலும் இவர்கள் உடனடியாக கோபத்தை மறந்து விடுவார்கள். காரியவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக கோபப்படுவார்கள். காரியம் முடிந்த பிறகு கோபப்படுவதை நிறுத்தி விடுவார்கள். அவர்களிடமே நன்றாக அன்பாக பேசிவிடுவார்கள். அடுத்து இந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்குரியவன் புதனாக இருக்கிறார். அதாவது சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்திற்குரிய புதன். ஆகவே யாரிடம் எப்படி பேசு காரியத்தை சாதிக்கலாம் என்று தெரிந்து கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். ஓரளவு நல்ல படிப்பாளிகளாகவும் இருப்பார்கள். அடுத்து வீடு மனை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அரசு வேலையிலே ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்குரியவன் சுக்கனாக இருக்கிறார். இவர்களுக்கு எதிரியே பெண்கள் தான். இந்த சிம்ம லக்னத்துக்கு எதிரியே பெண்கள் தான். ஆகவே பெண்களிடம் அதிகமான போக்குவரத்தோ அல்லது அதிகமாக பேச்சுக்களை வைத்துக்கொள்ளாமல் இருந்தாலே இந்த சிம்மத்திலே பிறந்தவர்கள் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்கள் எதிரியே பெண்களாகத்தான் இருப்பார்கள். கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள் கூட இவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று தான் இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக இருக்கிறார். ஆகவே நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் சிறிது காரியவாதிகளாக இருப்பார்கள். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. வீடு மனை இவர்கள் பெயரில் வாங்கினால் நிச்சயமாக அது நிலைத்து இருக்கும். பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்திற்குரியவராக இந்த குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜோதிட கலை ஓரளவு தெரிந்தவர்களாகத்தானே இருப்பார்கள், அல்லது மருத்துவம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள்.
தெய்வ பலம் உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்வதில் அதிக பிரியமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தின் முன்பாதிலே தெய்வ நம்பிக்கை சிறிது குறைந்தவர்களாகவும் பின்பாதிலே அதிகமான தெய்வ நம்பிக்கை உடையவர்களாகவும் மாறிவிடுவார்கள். இந்த லக்னத்திற்கு 6 இருக்கக்கூடியவர் சனி பகவான். ஆகவே அவர்களுக்கு மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள் அதிகமாக இருக்கும். அதில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக சிம்ம லக்னம், சிம்ம ராசியை பிறந்தவர்கள் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் முருங்கைக்காய் போன்ற காய்கனிகளை வாங்குவதையும் அதை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் 7 சனி பகவான் ஆகியிருப்பதால் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். 2-3 வருடங்கள் தேடி அலைந்த பிறகுதான் திருமணம் நடக்கும். அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் எளிதாக நடக்கும். இல்லாவிட்டால் திருமணம் மிகவும் காலதாமதமாகும். நடந்த திருமணத்தில் கூட அடிக்கடி கருத்து வேற்றுமைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக குருபவான் வருகிறார். ஆக வயிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படும். அவர்கள் காரமான உணவு சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியாதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பாக்கியாதிபதியாக செவ்வாய் இருப்பதனால் அவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பழனி முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. பழனி முருகனை வழிபாடு செய்யும் போது முதலில் திரு ஆவினன்குடி, அதாவது அடிவாரத்தில் இருக்கிற முருகன் கோயில் திரு ஆவினன்குடி, அங்கே சென்று முருகனை வழிபட்டு அதன் பிறகு படி ஏறும்போது இருக்கின்ற விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நடந்து படி ஏறுவதுதான் மிகவும் சிறப்பானது. வயதானவர்கள் என்றால் வேறு வழியில் என்றால் விஞ்சிலோ வேறு எதிலையோ மார்க்கத்திலேயோ செல்லலாம். ஆனால் நடந்து படி ஏறுவதுதான் முருகனுக்கு பிடித்தமானது. ஆகவே முருகனுக்கு பிடித்தமான படிகளிலே நடந்து சென்றால் நிச்சயமாக காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். இந்த வகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அடுத்தது உங்கள் லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். சூரியன் நெருப்புக்கான கடவுளாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றுவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாகவும் அவர்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் எதிர்காலத்திலே அவர்கள் ஆயுட்காலத்திலே பெற முடியும். அடுத்து இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்குரியவன் சுக்கிரனாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் சொகுசாக வேலை செய்ய வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அது நடக்காது. கஷ்டப்பட்டு வேலை செய்தால் மட்டுமே அவர்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் பெரிய லாபம் கிடையாது. கஷ்டப்பட்டு லாபத்தை அடைவார்கள். அந்த லாபத்தை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்காமல் நீங்களாகவே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினால் மிகவும் சிறப்பானது. அல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும். தரியாதிபதியாக சந்திரன் இருக்கிறார். ஆகவே இந்த லக்னத்துக்கு பொதுவாக விரயம் என்பதை பெண்களால் மட்டுமே நடக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது தன் குடும்ப பெண்களை தவிர மற்ற பெண்களிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அவ்வாறு தவிர்த்தால் மட்டுமே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை பெற முடியும். இல்லாவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள், சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் இந்த 2 வழிபாடுகள், அதாவது திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வருவது, அடுத்து பழனிமலை சென்று நான் சொல்லியபடி அந்த பூஜைகள் செய்துவிட்டு வருது, அல்லது அதன்படி நீங்கள் தரிசனம் செய்வது, இந்த 2 வகையில் நீங்கள் தரிசனம் செய்வது, அடுத்த திருமணத்திற்காக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது, இந்த 3 வழிபாடுகளின் மூலமாக இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் பல விதத்திலும் நன்மைகளை அடைந்து உயர்வான அந்தஸ்தை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக எந்த லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும், எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகப்பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்திற்கும் பார்க்கலாம். லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும், ராசிக்கு ஒரு 50% நன்றாக நடக்கும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி, அல்லது குரு பயிற்சி, அல்லது ராகு பயிற்சி, அல்லது செவ்வாய் பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் சரி,
இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது. எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான படிப்பு, நிம்மதியான தொழில், நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.